ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, இப்பொழுது நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 19ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். இந்த அதிகாரம் சொல்லுகின்ற செய்தி என்ன? கடந்த அதிகாரத்திலே எவ்வாறாக கடவுள் உடனிருந்தார், வெற்றியை கொணர்ந்தார் என்று பார்க்கின்றோம். எவ்வாறாக தாவீது எல்லோருக்கும் அரசராக இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். இந்த அதிகாரம் 19ஆம் அதிகாரம் என்ன செய்தியை வழங்க இருக்கின்றது, இன்னும் அதிகமாக கடவுள் எவ்வாறு உடன் இருக்கப் போகின்றார் என்பதை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சொன்னதை போன்று 19ஆம் அதிகாரம் இன்னும் அதிகமான கடவுளின் உடனிருப்பை எவ்வாறாக விளக்க இருக்கிறது தந்தை அவர்களே? இப்போ இந்த 19ஆம் அதிகாரம் நாம் 1-2 சாமுவேல் பற்றி பேசும்போது வெகு விமரிசையாக அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். நம்முடைய நினைவில் இருந்தால் இந்த அதிகாரத்துடைய செய்திகள் இரட்டிப்பாகவே தோன்றும், அல்லது மீண்டும் ஒருமுறை சொல்லுவதாக மீள்பார்வையில் இருப்பதாக நமக்கு தோன்றும். ஆனாலும் இந்த இடத்திலும் இருக்கிற சின்ன சின்ன நல்ல புதுமையான செய்திகள் அந்த குறிப்பேட்டு ஆசிரியருடைய பார்வை நமக்கு ஒரு பாடலாக இருக்கும். நம்ம படித்து பார்ப்போமே, அவருடைய செய்தி நம்மளுக்கு தெரியும். 5 வசனம் வாசிப்போம். இவற்றின் பின் அம்மோரியரின் மன்னன் நாகாசு இறந்தான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் அரசனானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தந்தையாகிய நாகாசு எனக்கு அன்பு காட்டியது போல் நானும் அவன் மகனுக்கு அன்பு காட்டுவேன் என்று கூறி அவர் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும்படி தூதர்களை அனுப்பினார். அவர்கள் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோனியரின் நாட்டை அடைந்தார்கள். அப்பொழுது அம்மோனியரின் தலைவர்கள் ஆனூனை நோக்கி, தாவீது ஆறுதல் கூறுபவர்களை உம்மிடம் அனுப்பியுள்ளது உம் தந்தையை சிறப்பிப்பதற்கென்று நினைக்கிறீரா? உமது நாட்டை துருவி ஆராயவும் அதில் நிலைகுலைய செய்யவும் உளவு பார்க்கவுமே அவனுடைய அலுவலர் வந்தனர் அன்றோ என்று கூறினார்கள். எனவே ஆனூன் தாவீதின் அலுவலர்களை கைது செய்து அவர்களுடைய தாடியை சிரைத்து ஆடைகளை இடுப்பிலிருந்து கத்தரித்துவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு செய்யப்பட்டதை சிலர் தாவீதுக்கு தெரிவித்தனர். அவர்கள் மிகவும் கேவலப்பட்டிருந்ததால் தாவீது அவர்களுக்கு ஆள் அனுப்பி எரிகோவில் தங்கியிருந்து உங்கள் தாடி வளர்ந்த பின் திரும்பி வாருங்கள் என்று கூறச் சொன்னார். ஓகே, 5 வசனங்கள் இதனால ஞாபகம் இருக்குல்ல, நம்ம பார்த்தது ரொம்ப அழகாக பார்த்தோம். நம்ம நல்ல ஒரு பகுதி. இதில் தாவீதினுடைய ஆண்மை, தாவீதினுடைய பெருந்தன்மை, தாவீதினுடைய மனிதநேயம் 3 அழகாக போட்டு வருது. ஒன்று இந்த வசனம் அங்கே இல்லை. ஆனூனின் தந்தையாகிய நாகாசுக்கு நான் அன்பு காட்டியது போல அவன் மகனுக்கும் அன்பு காட்டுவேன். தாவீது நல்ல மனசை பாருங்க. அவன் மேலே பாசமாக இருந்தேன், அன்பாக இருந்தேன், இப்போ இறந்துட்டாரு, அவன் மீது அன்பு காட்டுன்னு சொல்லிட்டு ஆறுதலுக்கு ஆள் அனுப்புகிறாரு. நாம் நினைப்போம் சில சமயத்தில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய செயல்கள், நம்மளுடைய உடல் மொழி கூட சில சமயம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாவீது என்ன பண்ணுறாரு, ஆறுதல் சொல்கிறதுக்கு அவர் ஒப்பார வச்சுருக்காரு, ஆறுதல் சொல்கிறதுக்கு அனுப்புகிறாரு. இவன் என்ன சொல்கிறாங்க, ஆறுதலுக்கு வந்தான்னு நினச்சியா? இல்லை, உழவு பார்க்க வந்துக்கிறாங்க, நாட்டை துருவி ஆராயவும் அதை நிலைகுலைய செய்யவும். அது என்ன அர்த்தம்? அப்படின்னாக்க என்ன பண்ணோம், உன்னை இந்த தடுமாற்றமான இடத்துல நீ இருக்கிற நாட்டையும் தடுமாற வச்சு அவங்க நாட்டை தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க என்று அவர் ஒரு தவறான செய்தியை பரப்புகிறாங்க. அந்த இடத்துல 2 கருத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னாக்க சில சமயத்தில் நம்முடைய அன்பு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், நம்முடைய பாசம், நேசம், சேவை தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆனாலும் அன்பு காட்ட தயங்காது, அன்பு காட்ட மறந்து விடாது. உங்களுடைய அன்பையே அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட உங்கள் கடமையின. ஒரு சன்னியாசியும் இன்னொரு சன்னியாசியும் ஆற்றுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆற்றுல போயிட்டுல ஒரு செந்தேல் தண்ணியில் அப்படி தடுமாறி தத்தரிச்சிட்டு இருக்குது. அவர் அப்படி டபக்குன்னு தூக்கி கையில் வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் தூரம் போனால் அந்த தண்ணி போன உடனே அந்த தேல் அவரை டொக்குன்னு கொட்டுது அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற சன்னியாசி, கொட்டுதா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு தடவை கொட்டுது. யோ
அது போட்டு வாயா, ஏன் கொட்டை நீ வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கரைக்கு வர்றாரு. கரைக்கு வந்து தேலை அப்படி போட்டுட்டு அவர் அப்படி போகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, கொட்டுவது தேலின் குணம், காப்பாற்றுவது என்னுடைய குணம் அப்படின்னாராம். அந்த சன்னியாசியினுடைய மனநிலையை பாருங்க. தேல் கொட்டுதேன்றதுக்காக நன்மை செய்ய விட்டுடக்கூடாது. அதை காப்பாற்றணும் நம்ம நினைச்சோம், காப்பாற்றிடுவோம். அதனுடைய குணம் கொட்டுது. ஏன் நினைக்குது? அதுக்கு பாதுகாப்பு தன்மை இல்லாதனால கொட்டுது. அதனால அதுக்காக அதை முற்றக்கூடாது என்று அவர் நினைத்தார். அதான் ரொம்ப ரொம்ப அருமையான செய்தி, ரொம்ப அருமையான செய்தி. தாவீது வந்து அன்பு செய்வதற்காக, அன்பை காட்டுவதற்காக, தங்கள் அனுதாபத்தை தெரிவிப்பதற்காக ஆள் அனுப்புகிறார். ஆனால் அவருடைய மகனாகிய ஆனோன் அவரை வந்து மிக தவறாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார். என்ன பண்ணுறாரு? ஆனோனின் அலுவலரை கைது செய்து அவருடைய தாடியை சிரைத்து ஆடைகளை இடுப்பிலிருந்து கத்தரித்து விட்டு அவருடைய அனுப்பி வைத்தார். அதில் 3 வகையான செய்திகள் இருக்குது பாருங்க. ஒன்று வந்து தாடியை சிரைத்து ஆடைகளை இடுப்பிலிருந்து கத்தரித்து விட்டு அவர்களை அனுப்பி வைத்தான். இப்போ வந்து சோஷியல் ஷேமிங் என்பது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கட்டுரையில் படித்தேன். இப்போ வந்து தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்போ நடுராத்திரி ஒருத்தர் தட்டுறான், ஃப்ரெண்டே டே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்துக்கிறான்டா, நடுராத்திரியில் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைடா, கதவை திறன்னு தட்டுறான். அவனா உள்ளேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு மனசு இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? நண்பன் என்பதற்காக இல்லாவிட்டாலும் தொல்லையின் பொருட்டாவும் வருவான். வில்லேஜில் 30-40 குடும்பம் தான் இருக்கும் ஒரு வில்லேஜில். இப்போ எல்லா வீடும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். இவன் தட்டில் சத்தம் 10-15 வீட்டுக்கு கேட்கும். அடுத்த காலையில் கேட்பாங்க, ஏடா மவனே அவன் விடிய தட்டிட்டு கிடந்தானே, கதவு திறக்கக்கூடாது, நீலாம் மனுஷனா கேட்பாங்களா இல்லைங்களா? சோஷியல் ஷேமிங்க்கு அவன் பயந்துக்கிட்டு வெளியே வந்து, என்னடா வேணும், ரொட்டி இந்தடா எடுத்துகிட்டு போடாப்பா, இவ்வளோ கேட்குறதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுவான். கொடுத்து நீ போடா இடத்த காலி பண்ணுறாமா. அந்த சோஷியல் ஷேமிங் என்பது வில்லேஜில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வயிற்பின் உயிர் வாழ கவரிமான்களை போல அந்த சோஷியல் சமுதாய கௌரவத்தை கட்டி காப்பார்கள். அந்த இடத்துல மொட்டை அடித்து தாடியை சிரைத்து ஆடைகளை நிர்வாணப்படுத்துவதற்கு பதிலாக கத்தரித்து, அதான் அடையாளம் என்னன்னாக்க நிர்வாணப்படுத்தி, ஆணின் நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது, பெண்ணின் நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது. அதனால் வந்து ஆடையை கத்தரித்து அரைகுறை ஆடையோடு அவனை அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான். இப்போ இவன் நல்லது செய்ய போக இவன் அவமானத்தை உருவாக்குறான் இல்லைங்களா? புரிந்து கொள்ளாமல் நடந்துக்கிறது. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். என்ன சொல்லணுன்னாக்க, கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு நாம் வந்து தவறாக முடிவெடுப்பதோ தவறாக கிடையாது. கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய் இல்லைங்களா? எத்தனை குடும்பங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு கேட்டு மனைவி மேலே சந்தேகப்பட்டு 5 வருஷம் பேசாமல் 4 வருஷம் பேசாமல் 4 வருஷம் கழிச்சு, ஐயோ சாரிம்மா மன்னிச்சிக்கம்மா, குடும்ப வாழ்க்கையே போச்சா, பிள்ளைகளுடைய நலன் போச்சா, குடும்பத்துடைய சமாதானம் போச்சா, மற்றவர்களுடைய மரியாதை முன்பாக தாழ்ந்து போனோமா, அது கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரமா, இதைத்தான். ஆக கண்ணால் கண்டது காதால் கேட்பதை தாண்டி தீர விசாரிப்பதுமே. அரசன் வந்து அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டு உடனே அதே ஒரு அரசனுடைய அலுவலரையே ஒரு தேச துரோகம் செய்யும் அளவிற்கு, அதுவும் தன் தந்தையின் மீது அன்பு காட்டி ஒரு நல்ல அரசனை, வாழ்நாளெல்லாம் அன்பு காட்டிய நல்ல அரசரை தவறாக புரிந்து கொண்டு நடத்துகிறான். அது வந்து நம்ம 2வது பாயிண்ட்டை பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது தாவீது சொல்கிறாரு. 3வது பார்த்தா தாவீதுடைய பெருந்தன்மையை பார்க்குறோம். நீங்கள் வந்து உங்கள் தாடியெல்லாம் வளர்கிற வரைக்கும் ஊருக்குள்ள அவங்க வந்திருப்பாங்க, இப்படி வச்சு என்ன சார் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. இங்கே இருக்க வேண்டாம், எரிக்கோவை போங்க. எரிக்கோவில் போய் தங்கியிருந்து அங்கே வந்து எரிக்கோ வந்து யூதேய பாலைவனத்தை தாண்டி எரிக்கோ இருக்கிறது, புறநகர் பகுதி. எரிக்கோவில் தங்கி தாடியெல்லாம் வளர்ந்துட்டு நல்ல உடை உடுத்திக்கிட்டு அப்புறமா ஊருக்கு வாங்க. உங்களால் எனக்கும் அவமானம், என்னால் உங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு, ஐ எம் சாரி. அந்த பெருந்தன்மையான மனசு பாருங்க, அவருடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தாவீதுக்கு தெரிவித்தார். மிகவும் கேவலப்பட்டிருந்தால் தாவீது ஆள் அனுப்பி எரிக்கோவில் தங்கி உங்கள் தாடி வளர்ந்த பின் திரும்பி வாருங்கள் என்று சொன்னார். 6ஆம் வசனம் பாருங்களேன், இன்னொரு அழகான கருத்து இருக்குது. தாங்கள் தாவீதின் பகைமையை தேடிக்கொண்டதை அம்மோனியர் உணர்ந்தனர். உடனே ஆனூனும் அம்மோனியரும் மெசபத்தோமியாவில் இருக்கும் மாக்கா சோபா என்ற சிரியா நாட்டு பகுதியிலிருந்தும் தங்களுக்கு தேர்ப்படைகளையும் குதிரை படைகளையும் கூலிக்கு அமர்த்துமாறு 1000 தாலந்து வெள்ளியை அனுப்பி வைத்தனர். அவ்வாறு கூலிக்கு அமர்த்தப்பட்ட 32,000 தேர்களும் மாக்கா மன்னனின் படைகளும் வந்து மேதாபாவுக்கு முன்பாக பாளையம் இறங்கின. அம்மோனியரும் அவருடைய எல்லா நகர்களிலிருந்தும் திரண்டு வந்து போருக்கு தயாராயினர். தாவீது அதை கேள்வியுற்ற போது
யோவாபையும் ஆற்றல் மிக்க தம் படை முழுவதையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகர வாயிலில் அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் திறந்த வெளியில் நின்றார்கள். இந்த செய்தி என்ன உங்களுக்கு மனசுக்கு படுது? அவங்க மறுபடியும் சாரிப்பா, நாங்கள் தேன் செஞ்சுட்டு ஒரு சாரி கேட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று படுது. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். வேற இல்லாட்டி அவனே கிளம்பி வந்துட்டு இல்லை நம்ம நல்ல மனசு புரிஞ்சிக்கல தூதோ இல்லாட்டி அவனும் வந்திருக்கிறது கேள்விப்பட்டிருக்கலாம். மற்ற நாட்டு இப்போ தானே சாமி முன்னாடியே ஒருத்தனை தோற்கடிச்சோன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து அவன் பேர் மறுபடியும் வருதுன்னு சொல்லி யோசித்தேன் சாமி நான். இந்த சோபா அவனு சோபா. இப்போ தாவீது வந்து ஆளுங்களை அனுப்புகிறார், ஆறுதல் சொல்ல அனுப்புகிறாரு. அவன் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தாடியை சிரைச்சிட்டு உடையை கத்திரிச்சிட்டு தலைமுடியை வெட்டி விட்டு கேவலப்படிச்சு அனுப்பி விட்டாங்க. கோவப்பட வேண்டியது யாரு? தாவீது. படையெடுக்க வேண்டியது யாரு? தாவீது. படை திரட்ட வேண்டியது யாரு? தாவீது. அவர் பண்ணல. எவ்வளோ ஜென்டிலாக அவர் கூட அம்மையாக அப்படியா எரிக்கோவுக்கு போங்கப்பா முடிஞ்சோடனே வாங்க. அவன் சின்ன பையன் பிடிப்பேன், அவனுக்கு விவரம் தெரியாது, போரை பற்றி தெரியாது அவனுக்கு. என்னுடைய அன்பை தவறாக புரிஞ்சுக்கிட்டான், அவன் போயிட்டு போகிறான். நீ போ. பெருந்தன்மை மனித நேயம் பெருந்தன்மை. அது சின்ன பசங்க பண்ணுறத சின்ன அதெல்லாம் பெருசு கிடையாது, ஓகே விடு அப்படின்ட்டு போகிற மன்னிக்கின்ற ஒரு மனப்பான்மை. ஆனால் அவன் பயந்துக்கிட்டு ஐயோ நம்ம பெரிய ஆளை பகைச்சிக்கிட்டமே, வந்தா வம்புடா சாமி, வாடா சோபா நாட்டுக்காரா, வாடா கோகு நாட்டுக்காரா, வாடா நம்மளை படையை திரட்டுறா, நம்மளோட படையே இல்லையா, கூலிக்கு ஒரு படையை அமர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அமர்த்துக்கிட்டு 21,000 காலார் படையோட போருக்கு வராங்க. கேள்விப்பட்ட போது தாவீதினால் போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது. போருக்கு வந்து தாக்குறவன் வந்து தாக்குன்னு சொல்லலாமா? முடியாதே. ஆனால் முடியாது, நேற்று தான் ஆகணும். அப்போ தான் தாவீது சொல்றாரு. தாவீது கேள்வியுற்ற போது 8ஆம் வசனம் வாசிங்களேன். தாவீது அதை கேள்வியுற்ற போது யோவாபையும் ஆற்றல் மிக்க தம் படை முழுவதையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகர வாயிலில் அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் திறந்த வெளியில் நின்றார்கள். யோவாபு தமக்கு முன்னும் பின்னும் பகைவருடைய படை தாக்கவிருப்பதை கண்டபோது இஸ்ரேல் அனைத்திலும் ஆற்றல் மிகு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். மற்ற படை வீரரை தம் சகோதரர் அபிசாயின் தலைமையிலும் அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். யோவாபு அவரை நோக்கி, சிரியர் என்னை விட ஆற்றல் மிக்கவராய் இருந்தால் நீ எனக்கு உதவியாக வர வேண்டும். அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராய் இருந்தால் நான் உனக்கு உதவியாக வருவேன். மன உறுதியுடன் இரு. நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். ரொம்ப அழகான செய்திங்க. ஒரு போர்க்களத்தில் ஒரு இறையியலை பார்க்குறாரு. 2 வாள்கள் மோதும் அந்த வெளிச்சத்தில் ஆசிரியர் கடவுளுடைய கரத்தை பார்க்குறாரு. அதுதான் வந்து குறிப்பிட்ட ஆசிரியருடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறேன். இப்போ தாவீது வலிமை வாய்ந்த தம் படை முழுவதையும் அனுப்பினார். ஏன்னா வர்றது பெரிய படை, கூலியாளர்கள் வச்சு அமைச்சிட்டு வராங்க. ஏற்கனவே அவமானப்பட்டிருக்கிறோம், நம்ம தோத்துட்டோம்னாக்க இன்னும் அவமானம் ஆகிடும். என்ன ஆகிடும்? அப்போ when it's a challenge, be ready, be prepared for the challenge. When it is to be ignored, ignore it. அதுதான் தாவீதுடைய மனநிலை. அப்போ தவிர்க்க முடியாத நேரத்தில் முழு படையும், அதுவும் மிகச்சிறந்த போர் வீரனாகிய யோவாபையும் அனுப்பி வைக்கிறாரு. போகிறாங்க. அவங்க வந்து சீரியரை தனியாக, அம்மோனியரை தனியாக போருக்கு இது பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ ஒரு பிரான்ச் அங்கே போ, நீங்கள் ஒரு பிரான்ச் போ, படையை 2ஆக பிரிச்சுக்க. ஒன்றா சேர்ந்து அடித்தா தானே தாக்க முடியாது. தனித்தனியாக பிரிச்சுட்டோம்னாக்க நீ அங்கே தாக்கு, நீ இங்கே தாக்கு, முன்னாடி தாக்கு, பின்னாடி தாக்கு, அது பண்ணிட்டு. அப்போ வந்து நீ என் பொருளை நான் என் பலத்தில் கை ஓங்கும்போது நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன் கை ஓங்கும்போது நீ எனக்கு வந்து உதவி செய். ஒரு அழகான ஒரு போருடைய இதாது. அதை விட ஆசிரியர் சொல்கின்ற 3 வசனங்கள், 13ஆம் வசனத்தை பாருங்களேன். மன உறுதியுடன் இரு. நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். 4 கருத்துக்கள் இருக்குது. இது செய்தி ரொம்ப அழகான ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம். இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு கிடைச்சிருந்தது நம்முடைய வாழ்க்கைக்கே வந்து பெரிய பாடங்களாக அமையும். 1, மன உறுதியோடு இரு. எப்போ சொல்கிறாரு? அங்கேயும் பட வலிமையாக இருக்குது, இங்கேயும் பட வலிமையாக இருக்குது. நீ தோக்குற மாதிரி இருந்தால் நான் உனக்கு உதவி வருவேன், நான் தோக்குற மாதிரி தான் நீ வந்துடு. ஒத்துழைச்சாதான் போரில் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் தலைமை படைத்தளபதி என்ன சொல்கிறாரு? மன உறுதியோடு இரு.
மன உறுதி மட்டும்தான் நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும். ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் வாழ்வில் முன்னேறாததுக்கு அடிப்படை காரணம் மன உறுதி இல்லாதது. ஒரு இன்டர்வியூ போவாங்க, 2 இன்டர்வியூ போவாங்க, போட்டு விடிய வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. மன உறுதியோடு 10 இன்டர்வியூ 15 இன்டர்வியூ போராடி ஜெயிச்சு காமிக்கணும் இல்லைங்களா? வாழ்க்கை என்னும் கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தீர்கள் என்று உலகம் கேட்காது, கப்பலை கரைக்கு சேர்த்தீர்களா என்றுதான் கேட்கும். நம்ம பிள்ளைங்க கப்பலை கரைக்கு சேர்த்தணும், வெற்றியினுடைய கப்பலை கரைக்கு இன்னும் சேர்த்தணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன திட்டம், என்ன ஒரு மதிநுட்பம் உட்காந்து போடணும். மன உறுதியோடு இருக்கணும். எந்த நேரத்திலும் மன உறுதி இழந்து விடக்கூடாது. மன உறுதியோடு போராடினோம் என்றால் வெற்றி நிச்சயம். அதான் முதல் வார்த்தை. 2வது, நாம் யாருக்கிட்ட சண்டை போடுறோம்? நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் போராடுவோம். அதல்ல, வலிமையோடு போராடுவோம். வலிமையோடு போராடுவோம். எவ்வளோ வலிமை, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ அவ்வளோ இறுதி மூச்சு மட்டும் நாம் போராடுவோம் என்று அழகாய் குறிப்பிட்டு சொல்கின்றார். அருமையான வார்த்தை. நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் போராடுவோம். அப்புறம் கடைசி ஒரு வார்த்தை ஒரு சொல்றாரு, ஆண்டவருக்கு எது நலவென்று தோன்றுகிறதோ அதை அவர் நமக்கு செய்யட்டும். அதுதான் முகமது நபிகள் சொல்வாராம், ஜெபித்தால் மட்டுமே இதை சாதிக்க முடியும் என்பது போல் மண்டியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபி, உழைப்பால் மட்டுமே சாதிக்க முடியும் என்பதனால் வேட்டி மடித்து கொண்டு கடினமாக உழை, அப்பொழுது நீ ஜெயிப்பான்னு சொன்னாராம். 100% ஹார்ட் ஒர்க், 100% ஜெபம், 2 இணைந்தார் தான். நிறைய பேர் மந்திரத்தில் மாங்காய் வரணும், தந்திரத்தில் தேங்காய் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கடின உழைப்பு, கடின உழைப்பு, ஆழ்ந்த மன அர்ப்பணிப்பு, அதுதான் நம்முடைய வெற்றிக்கான வழிகள். இதான் நம்ம அழகாக பாருங்க, எவ்வளோ ஒரு வெற்றிக்கான சூத்திரத்தை யோவாப் ரொம்ப எளிதாக சொல்கிறார். எவ்வளோ எளிதாக சொல்கிறார். மன உறுதியோடு போராடு. யாருக்காக போராடுறோம்? நாட்டுக்காக, கடவுளின் நகருக்காக போராடுறோம். ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தால் அவர் விரும்புவதை போல செய்யட்டும். எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம் பாருங்கள். அதை விட ஒரு மேலான ஜெபத்தை நம்ம பார்க்க முடியாது. போர்க்களத்தினுடைய எல்லையில் நின்றுக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள், எவ்வளோ அருமையான ஜெபம். அடுத்து வாசிப்போம். பின்பு யோவாபும் அவரோடு இருந்த மக்களும் சிரியரோடு போரிட நெருங்கினார்கள். அவர்களோ அவருக்கு முன்பாக புறமெதுகிட்டு ஓடினார்கள். சிரியர் புறமெதுகிட்டு ஓடுவதை அம்மோனியர் கண்டபோது அவர்களும் யோவாபின் சகோதரரான அபிசாய்க்கு முன்பாக சிதறியோடி நகர்களுக்கு புகுந்தார்கள். யோவாவும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார். தாங்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட சிரியர் தூதர்களை அனுப்பி பேராற்றுக்கு அப்பால் இருந்த சிரியரையும் வரவழைத்தனர். அததாசரின் படைத்தலைவன் சோபாக்கு அவர்களை முன்னின்று நடத்தினான். அதை கேள்வியுற்ற தாவீது இஸ்ரவேலர் அனைவரையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து சென்று சிரியருக்கு எதிராக அவர்களை அணிவகுத்து நிறுத்தினார். அவ்வாறு தாவீது போருக்கு அணிவகுத்து நிற்கையில் சிரியர் படைகள் அவரோடு மோதின. சிரியர் இஸ்ரேலுக்கு முன்பாக புறமிதுகிட்டு ஓடினர். சிரியருடைய படையின் 7000 தேர்ப்படை வீரர்களையும் 40,000 காலாட்படையினரையும் வெட்டி வீழ்த்தினார். படைத்தலைவரான சோபாக்கையும் அவர் கொன்றார். அததாசரின் அலுவலர் தாம் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டதை கண்டு தாவீதோடு சமாதானம் செய்து கொண்டு அவருக்கு அடிபணிந்தனர். அதன் பின் அம்மோனியருக்கு உதவி செய்ய சிரியர் என்றுமே விரும்பவில்லை. இப்போ 3 செய்திகள் இருக்குது. முதலாவது போர்க்காலத்தில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வார், செகண்ட் வார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஒன்று யோவாவின் தலைமையிலே புறப்பட்டு போன போர்ப்படை. அதில் சீரியர்கள் அம்மோனியர்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடிட்டாங்க. யோபா முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்தார். ஆனால் முடியல. அவங்க போனவங்க யோபாக்கு எல்லாரையும் ஒன்று திரட்டி இங்கேருந்து சதுரிப்பன் ஒன்று மீண்டும் வருகிறார். தாவீது நினைச்சார், ஒருவேளை தாவீதே ஃபர்ஸ்ட் வந்திருந்தாருனாக்க ஒட்டுமொத்தம் ஒழிச்சு கட்டியிருப்பார். ஆனால் அந்த போருடைய தந்திரத்தில் மிச்சம் மீதி இருக்குதுன்னு கேள்விப்பட்டு பாருங்க எங்கே கொண்டு வர்றாரு, யோர்தான் நதிக்கு அப்பாலே வந்துடுறாரு. யோர்தான் நதினா ஏரியாக்குள்ளே சண்டை போடுற மாதிரி. யோர்தான் நதிக்கு அப்பால் புறநகர் வெளி அவங்க நாட்டு பகுதி, அங்கேயே வச்சு தாக்குறாரு. அங்கேயே வெளியே நிறுத்தி உள்ளே போத முடியாத அளவுக்கு, தப்பி ஓட முடியாத அளவிற்கு அங்கேயே வெளியே நிற்க வச்சு யோர்தானுக்கு அப்பால் நிற்க வைத்து போர்க்களத்தில் வைத்து அவங்க இது பண்ணார். அதே போல் யார் எல்லாம் பழி தீர்க்க வேண்டுமோ அவங்களெல்லாம் பழி தீர்க்கின்றார். அதுக்கப்புறம் அம்மோனியர்களும் சீரியர்களும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைப்பதோ, ஒருவருக்கு உதவி செய்வதோ, போர்க்களத்திற்காக இணைவதோ
கூடாததாக போய்விட்டது. அதோட முடிந்து விட்டது. இப்போ வந்து நான் வந்து இந்த பகுதியை இந்த 19ஆம் அதிகாரத்தில் நம்ம நிறைவு செய்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்த ஒரு 3 செய்திகள் வந்து மனதிற்குள்ளாக வந்து நிற்கிறது. ஒரு நான் முத்துக்குமார் அவர்களுடைய கவிதை ஒன்று நான் வாசித்தேன். சின்ன கவிதை தான். அதாவது வந்து எங்கள் வீட்டில் கிணறு தூர் வாருவார்கள், அந்த கவிதை. அந்த கவிதை அப்படியே மனப்பாடம் சொல்ல தெரியாது. ஆனால் அதனுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு பெரிய ஆடிப்பெருக்கு போல் அது நடக்கும். ஒரு பெருவிழாவை போல் நாங்கள் அதுக்கு நடத்துவோம். அப்பா கிணற்றில் இறங்குவார், கயிறு பிடித்து நாங்கள் எல்லாம் துணை செய்வோம். விலங்கி உள்ளே முக்கி எல்லா பொருட்களையும் எடுத்தறிவார், தண்ணீரை சேரெடுப்பார், தூர்வாருவார். காணாமல் போன வெள்ளி சொம்பு, வேலைக்காரி திருடிதாக நினைத்த வெள்ளி டம்ளர் எல்லாம் கிடக்குது, எடுக்கிறாங்க. உடைந்து போன கண்ணாடி, அக்காவினுடைய கிளிப்பு, தம்பியினுடைய ஸ்லேட்டு, இதெல்லாம் உள்ள கிணத்துல அவனை எழுத சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிணத்துல தூக்கி போடுறான் அவன். அதெல்லாம் அவர் அப்பா அத்தனையும் தூர்வாரி எடுத்து விட்டு மகிழ்ச்சியோடு வெளியே வருவார். கடைசியாக 2 லைன் சொல்கிறாரு. கடைசி வரை அப்பா அம்மாவின் மனதில் தூர் எடுக்கவே இல்லை. கதை முடிஞ்சிருச்சு. நிறைய சமயத்தில் நம்ம வந்து நிறைய காரியங்கள் செய்வோம். அதை செய்வோம், இதை செய்வோம், வானத்தை வில்லா வளைப்போம், பூமி மணலில் கயிறாக திரிப்போம், லட்சத்துக்கு மேலே சம்பாதிப்போம், பெரிய பெரிய காரை வாங்குவோம். ஆனால் ஏன்னா அன்பான மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இருக்காது, டைம் இருக்காது, பொறுமை இருக்காது, விருப்பம் இருக்காது. அவங்க நல்லவங்கன்னு நம்புறதுக்கு நமக்கு எண்ணம் இருக்காது. அதுதான் வந்து மனித வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது. எவ்வளோ அழகான தம்பதியர்களாக ஒருவர் நேசித்து, புரிந்து, அன்பு செய்து, தோல் மீது தோல் சாய்ந்து, கன்னங்கள் வருட பாசத்தோடு நடக்கக்கூடிய தம்பதியர்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படிலாம் இருக்கணுமேன்னு. அதே சமயத்தில் திசைக்குறவரை காரில் பயணம் செய்கிற தம்பதியர்களையும் பார்த்துருக்குறோம். அதான் நான் சொல்கிறேன். அது சின்ன சின்ன காரணங்களுக்காக உறவுகளை சிதைத்து கொள்ள விரும்பக்கூடாது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் அருமை உனக்கு கடைசி வரை புரியாமல் போய்விட்டதே. புரியும் நீ என்னை போல் அப்பாவாகும்போது. அதை என்ன சொல்கிறேன்னா, அதிகம் சொல்ல விரும்பல. நிறைய சமயத்தில் உறவுகளை நாம் மதிக்கணும், ரொம்ப மதிக்கணும்.